இன்று தர்மபுரி அரசு மருத்துவமனை மற்றும் அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் ஒரு சின்னதாக, அதாவது நாங்கள் மருத்துவமனை டீன் அவர்களும் மருத்துவ துறையில் இருக்கக்கூடிய அனைத்து துறை தலைவர்களையும் சந்தித்து ஒரு கலந்துரையாடல் மற்றும் ஒரு ஆய்வு என்று சொல்வதை விட இந்த இடத்த நாங்கள் எப்படி நடக்கிறது என்பதை பற்றியெல்லாம் நாங்கள் சுற்றி பார்த்தோம். முதல்ல வந்த உடனேயே நம்மளுடைய மதிப்பிற்குரிய டீன் அவர்கள் எங்களுக்கு எல்லா இடத்தையும் அவரவையே அதை சுற்றி காண்பித்தாங்க. என்னன்னா, எடுத்த உடனே எப்படி பேஷண்ட்டை செக்ரிகேட் பண்ணுறாங்க அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய விஷயம். அதுதான் ஒரு துறையாக பார்த்து அனுப்ப வேண்டியது என்பது முக்கியமான ஒரு விஷயம். ஒருத்தர் அடிபட்டு வராங்கன்னா அவங்கள எங்கே அனுப்பணும், இல்லை ஒருத்தர் மூச்சு திணறி வந்தாங்கன்னா அவங்கள எங்கே அனுப்பணும், இல்லை அவங்க வயிற்று வலி பிரசவ வலி வந்தாங்கன்னா அவங்கள எங்கே அனுப்பணும் என்ற துறை வாரியாக பிரித்து அனுப்பக்கூடிய அந்த செக்ஷனை பார்த்தோம். அதுவே 3 விதமாக பிரிச்சிருக்கிறாங்க. ரொம்ப ரெட் ஜோனு, கிரீன் ஜோன், எல்லோ ஜோன் அப்படின்னு 3 வண்ண நிறங்களாக பிரித்து அனுப்புகிறாங்க. அது இல்லாமல் தனியாக குழந்தைகள் நல்ல ஒரு மருத்துவமனை NICU, அதாவது நியோநேட்டல் யூனிட் ஒன்று இருக்குது. அதில் எப்படி, அதாவது சீக்கிரமாக குறை பிரசவங்கள் பிறக்கும் குழந்தைங்க 750 கிராமில் ஒரு குழந்தை பிறக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எப்படி ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க என்பதை பற்றிலாம் நான் இங்கே பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப நன்றாகவே நல்லா பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா 2008 தருமபுரி அரசு மருத்துவமனை இருந்தது. ஆனால் 2008 மருத்துவர் அன்புமணி அவர்கள் இந்தியாவின் சுகாதாரத்துறை அமைச்சராக மத்திய அரசில் அங்கம் வகித்த போது இந்த மருத்துவமனைக்கு அனுமதி வழங்கி கொண்டு வர மருத்துவமனையில் மருத்துவக் கல்லூரி ஒரு எப்பவுமே ஏற்படுத்தினா அங்கே மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் படித்து அவங்க அந்த சுற்று வட்டாரத்துக்கு சேவை செய்வார்கள். அதை விட அதிகமாக மருத்துவக் கல்லூரி ஆரம்பிக்கும் போது அது தனித்தனி துறைகள் இருக்கும். அந்த துறைகளுக்கான சிறப்பு மருத்துவர்கள் அந்த அரசு மருத்துவமனையில் பணியாற்றுவாங்க. அப்படி இருக்கும்பொழுது அந்த மாவட்டமே வளர்ச்சி பெறும். ஏன்னா அந்த மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் சிறப்பு மருத்துவத்துக்கு தான் வெளியூருக்கு போவாங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டிலேயோ இல்லை இந்தியாவிலேயோ பார்த்தீங்கன்னா அதிகமாக கடன் வாங்குவது எதுக்கு? மருத்துவத்திற்கும், படிப்புக்கும், திருமணத்திற்கும் தான். இந்த 3த்துக்கு தான் கடன் வாங்குவாங்க. வேற எதுக்கும் பெருசாக கடன் வாங்கிட்டு இருக்க மாட்டாங்க. சொந்த வீடு அதெல்லாம் கவலை கிடையாது. மருத்துவத்திற்கு வாங்குவாங்க, சொத்தை விற்பாங்க, சொத்தை விற்று படிக்க வைப்பாங்க, இல்லை சொத்தை விற்று கல்யாணம் பண்ணுவாங்க. இதுதான் நடக்கும். அப்போ அந்த மருத்துவம், நல்ல சிறப்பு மருத்துவம் அந்த மாவட்டத்தில் கிடைச்சா அவங்க வெளியூருக்கோ காசு செலவு பண்ணிட்டு வெளியூரில் போய் ஒரு 4 நாள் ஒரு ஹோட்டலில் தங்கி அவங்க மருத்துவம் பார்க்குற அளவுக்கு அவங்களுக்கு வசதி இருக்காது. ஆனால் அந்த ஊர்லேயே மருத்துவமனையோ மருத்துவக் கல்லூரி இருந்தால் அப்போ சிறப்பு மருத்துவர்கள் அவங்களுக்கு அந்த கவனிப்பை கொடுப்பாங்க. அதனால தான் தருமபுரி மாவட்டம் அது பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய மாவட்டமாக இருந்தாலும் அந்த மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி வேண்டும் என்று மருத்துவர் அன்புமணி 2008 இதை கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் அதுக்கு அவர் கொண்டு வந்தது 2008 தான். ஆனால் இந்த மருத்துவக் கல்லூரி அதற்கப்புறம் வந்திருக்கக்கூடிய மருத்துவமனை டீன்களும் கல்லூரி முதல்வர்களும் ரொம்ப நன்றாக பார்த்து கொண்டதுனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு கிட்டத்தட்ட நான் பார்க்குறேன் சென்சஸோட போட்டிருக்கிறாங்க 50,000 60,000 பேர் இங்கே மருத்துவம் பார்த்து கொள்கிறார்கள். 50,000 60,000 பேர் இந்த மாவட்டத்தை சுற்றி இருக்கிறவங்க மருத்துவம் பார்த்து கொள்கிறார்கள். பாருங்க, நிறைய பேர் அவங்க சேலத்துக்கோ கோயம்புத்தூருக்கோ பெங்களூருக்கோ போக வேண்டியவங்க அத்தனை பேரும் இங்கே பார்த்துருக்குறாங்க. இப்போ தருமபுரி மருத்துவர்கள் அது மட்டும் இல்லாமல் சேலத்தில் எல்லையிலேருந்து கொஞ்சம் பேர் வருவாங்க, திருப்பத்தூர்லேருந்து வராங்க, கிருஷ்ணகிரியிலேருந்து வராங்க, திருவண்ணாமலையிலேருந்து இங்கே மருத்துவம் பார்த்துக்கிறாங்க. இங்கே அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு மருத்துவம் இங்கே கிடைக்கிது. இங்கே குழந்தைங்களுக்கான யூனிட் ரொம்ப, அதாவது தனியார் மருத்துவமனையில் பிரசவம் ஆகிற குழந்தைங்களை கூட இங்கே கொண்டு காப்பாற்றிடுறாங்க. 750 கிராம்னா யோசிச்சு பாருங்க, 1/2 கிலோ தக்காளி எவ்வளோ இருக்கும்? 5-6 தக்காளி தான் இருக்கும். 750 கிலோவில் ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைய இங்கே பாதுகாத்து அதுக்கு நல்லபடியாக மருத்துவம் பார்க்க வச்சு அனுப்பியிருக்கிறாங்க. அங்கே ஒரு தாய்ப்பால் சேகரிக்கும் ஒரு வங்கியும் இருக்கிறது. இது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே வெகு இப்போதான் எல்லா அரசு மருத்துவமனையில் ஆரம்பிக்கிறாங்க. தருமபுரியில் ரொம்ப வருஷமாக நடத்தி அது ஒரு முன் உதாரணமாக திகழ்ந்திருக்கிறாங்க. அதை எப்படி அந்த தாய்ப்பாலை வாங்கி சேகரித்து தாய்ப்பாலை கொடுக்கறதுன்றது அந்த தாய்மார்களுக்கு நம்ம ஒரு கிளாஸ் எடுத்தாதான் அவங்க அவங்களாகவே வாலண்டரியாக கொடுக்கணும். அவங்கள போய் ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்க முடியாது. அவங்க வாலண்டரியாக அவங்களாவே முன் கொடுக்க வச்சு அதை எப்படி அதை தரம் பிரித்து அதில் எந்த ஒரு கிருமியும் இல்லாமல் அதெல்லாம் டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அதை கொடுக்குறாங்க. அதற்கான ஃபெசிலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. அதையும் நான் பார்த்தேன். அதே போல் குழந்தைகள்